ஷெல்லி ஸ்லோ டே ஷெல்லியின் மெதுவான நாள். அனைவரும் ஜொல்லென ஓடிக்கொண்டிருந்தார்கள். நாம் ப்ளூபெரி மலையில போறோம், ஹொப்பிட்டி கூவினான். ஓடி பார்ப்போமா, யாரு சீக்கிரம் போறாங்கன்னு. ஆனா நம்ம ஷெல்லி ஆமை குழந்தை மாதிரி மெதுவாகவே நடந்தாள். எனக்காக கொஞ்சம் காத்திருக்க முடியாதா, அவள் மெதுவாக சொன்னாள். ஆனா நண்பர்கள் எல்லாரும் ஏற்கனவே போயிட்டாங்க. ஷெல்லி ஒரு குடைவட்டி கட்டி எடுத்தாள். உணவு பொட்டலங்கள், ஒரு மெத்தை துணி, அதோட ஒரு சிறிய புல்லாங்குழலும் எடுத்துக்கொண்டாள். இவங்களுக்கு பசிக்குமே, அவள் மெதுவாக சிரித்தாள். அவள் பயணத்தில் மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களை கவனித்தாள். தூங்கிக் கொண்டிருந்த தவளை, ஒளிரும் ஓர பிழம்பூச்சி, மழலை கேக் மாதிரி உருவமுள்ள ஒரு மேகம். நீண்ட நேரத்துக்கு பிறகு ஷெல்லி மலையை அடைந்தாள். அந்த நேரத்தில் எல்லோரும் அவசரத்தில் இருந்தார்கள். நீங்க எங்கே இருந்தீங்க, நாங்க ரொம்ப பசிச்சிட்டோம். இது ரொம்ப சூடா இருக்கு. ஷெல்லி தனது கூடை திறந்தாள். ஸ்நாக் டைம் வந்தாச்சு என்று மென்மையாக சொன்னாள். அவளது வார்த்தைகளை கேட்டு அனைவரது கண்களும் சந்தோஷத்தில் ஜொலிச்சன. அவள் மெத்தை துணியை விரித்து ப்ளூபெரிகள், சாண்ட்விச்சுகள் மற்றும் குளிர்ந்த தண்ணீர் எல்லோருக்கும் கொடுத்தாள். விஸ்பர் புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பித்தான். மற்றவர்கள் சின்ன காற்றில் நிம்மதியாக அமர்ந்திருந்தார்கள். நீங்க ரொம்ப நல்லவங்க ஷெல்லி, நட்டி சொன்னான். எப்பவுமே நமக்கு என்ன தேவைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, ஹொப்பிட்டி ஆச்சரியமா கேட்டான். ஷெல்லி சிரித்தாள். ஏன்னா நான் மெதுவா இருக்கேன், அதனாலதான் நான் முக்கியமான விஷயங்களை கவனிக்க முடிக்குது. கதையின் பாடம், மெதுவா இருப்பவங்க தான் சில நேரம் மற்றவர்கள் காணாத விஷயங்களை காண முடியும். மறந்திடாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணு. காட்டு களியாட்டம் நம்மளை காத்திருக்கு. Let's all play at Hoppity Sound.